91 ஆண்டுகள் 5 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க எஸ்பிஎஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் சினிமா கான்வர்சேஷன் ஒரு யங் அண்ட் வைப்ரண்ட் டீமோட கான்வர்சேஷன் இருக்க போது சரண்டர் அறம் கூற்றாகும் இந்த டைட்டிலே ஒரு மாதிரி ரொம்ப சென்சிபிளா ரொம்ப இன்டென்ஸான ஒரு டைட்டிலா இருக்கு. ஸோ அந்த என்டையர் டீம் இருக்காங்க. என்டையர் டீமுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விகடன் சார்பா வணக்கம் வாழ்த்துக்கள். தர்ஷன் ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் அப்படிங்கிறத தாண்டி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அறம் கூற்றுல ஒரு ப்ராப்பர் காப், அந்த கதையின் நாயகனா இங்க நல்லவனா வல்லவனாங்கிற கேள்வியோட இந்த டீசர்ல அந்த கதாபாத்திரம் இருக்குன்னு தோணுச்சு. ஸோ ஹவ் யூ காட் இன் டு திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் இந்த ப்ராஜெக்டுக்கான லுக்கை பார்க்கும்போதே சம்வாட் மீசெல்லாம் வச்சுட்டு, ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த தர்ஷன் வந்து ஒரு யங் அண்ட் சாம் யூத் பாயா பார்த்த ஒரு பர்சன். இங்கே ப்ராப்பர் ஒரு கான்ஸ்டபிள், ஒரு ப்ராப்பராக ஒரு ஊர் சைடில் இருக்கிற ஒரு ஒரு போலீஸ் இருப்பார் இல்லையா, அப்படிதான் ஃபீல் ஆச்சு. டெல் அஸ் அபௌட் தி ப்ராசஸ். ஆக்சுவலாக கௌதம் சார் கால் பண்ணியிருந்தாரு, இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, நாளைக்கு ஆஃபீஸ் வரீங்களா. ஸோ காலையில் ஒரு 7 o'clock போகும்போது அப்போ அது வரைக்கும் எனக்கு தெரியாது இட்ஸ் அ காப் ப்ராப்ளம். ஸோ ஒரு 15 minutes நரேஷன் கொடுத்தாரு. அப்போதான் அது தெரியும் ட்ரெயினி போலீஸ் அப்படின்னு. அப்போ ஐயோ போலீஸ் இருந்தால் இப்போ மீசையை வச்சு நம்ம பார்க்கணும். ஏன்னா இது வரைக்கும் நான் மீசையோட யாருமே என்னை பார்த்ததில்லை, நானும் பார்த்ததில்லை. ஸோ அதுக்கான ஒர்க் ஷாப்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன் நரேஷோட. எப்போவுமே நாம தமிழ் சினிமாவில் எல்லா பெரிய ஆக்டர்ஸும் காப்ஸ் ரோல் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த கேரக்டருக்கு. ஸோ ஒரு மெச்சுவர்ட் லுக் ஒன்று இருக்கும், மெச்சுவர்ட் ஆக்டிங் ஒன்று இருக்கும். ஸோ ஃபேஸில் எப்படி அதை கொண்டு வரலான்னு சொல்லி தான் கொஞ்சம் வெயிட்டு போட்டுவோம். அப்போ 84 இருந்தேன். ஸோ ஒரு 90 வரைக்கும். ஏன்னா ஃபேஸ் டொக்கு விழுந்தாமல் பார்த்துக்கணும், ஏன்னா மீசை மட்டும்தான் இருக்க போகுது, தாடி இருந்தாலும் அதை மறைச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் சார்கிட்ட நான் ஒரு ஒர்க் ஷாப் கேட்டிருந்தேன். சார் ஒரு 4 weeks இல்லை 3 weeks ஒரு ஒர்க் ஷாப் பண்ணிக்கலாமா, எப்படி கேரக்டர் அப்படின்னு. ஏன்னா ஒரு காப்ரோல நான் எடுத்து அதை நான் ஒன்று பண்றேன் சாம்பார் மாதிரி ஆக்காம சார் என்ன ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்றாரு, அதுல நான் எப்படி அடாப்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் ஷாப் போச்சு. அதுக்கப்புறம் சாருக்கு ஒரு ஃப்ரெண்டு ஃபெர்னாண்டோஸ் சொல்லி ஒரு இன்ஸ்பெக்டர் விஜிலன்ஸ் ஆஃபீஸர். ஸோ அவர்கிட்ட ஒரு 3 weeks ட்ரைனிங் இருந்தது. ஸோ அவரு ரியலா போலீஸ் ஸ்டேஷன் போறது இல்லை, காலையில அவர் பெசன் பீச்சுக்கு வருவார் 4 o'clock. ஸோ இங்கேருந்து 3 o'clock எந்திரிச்சு ரெடியாகி போகணும். போனால் ஒரு 3 hours அவர் என்ன சொன்னாருன்னா, நான் இன்னொரு ட்ரெயின் எஸ்ஐயாக தான் ட்ரெயின் பண்ண போகிறேன், படத்துக்காண்டி நான் ட்ரெயின் பண்ண மாட்டேன். ஸோ ஓக் எப்படி பண்ணுறது, சல்யூட் எப்படி பண்ணுறது, எங்கே பார்க்கணும், 2ஆம் தரம் ஒரு ஆஃபீஸரை மீட் பண்ணும்போது என்ன பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் போச்சு. அப்புறம் ஹியாஸ் குங்ஃபு கிளாஸ் வந்து வச்சுருந்தார். ஸோ அந்த ட்ரைனிங்ஸ் போகும். ஸோ டெய்லி ஒரு 3-4 hours இதுலேயே போயிடும். ஸோ அப்போ தான் ஓகே. ஏன்னா எப்போவுமே ட்ரெயினி எஸ்ஐயா வாரம் ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷனோட பாலிடிக்ஸ் இன்னன் அவுட் எல்லாம் தெரியாது. ஸோ ஒரு மாதிரி அக்ரெசிவாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி டிசைன் பண்ணி எடுத்த கேரக்டர் தான். நைஸ். இப்போ அந்த கொடுத்த ட்ரைனிங்ல ரியல் இன்சிடென்ட்ஸ்லாம் நிறைய பேசியிருப்போம். அதை கேட்குறப்பெல்லாம் ஹவு அந்த ஒரு ஹிட் மூமெண்ட் இருக்கும் இல்லையா, அது எப்படி தர்ஷன் ஹிட் பண்ணுச்சு? அந்த மாதிரி ஆஃபீஸர்ஸோட பழகும்போது தான் நாங்கள் எவ்வளோ லக்கின்னு தெரியுது. ஏன்னா ஒரு 35 days அந்த போலீஸா அந்த செட்ல பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நீங்க ஃபிட்டா இருக்கணும், அதையே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும். டெய்லி வந்து சர்வரை செக் பண்ணுவாரு, தாடி வளர்ந்துருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அங்க ரொம்ப பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, லைட்டா ஒரு வளர்ந்துருந்தாலும். ஸோ அதை விட அவங்களுக்கு லீவ்ஸ் எதுவுமே இருக்காது, மென்டல் ப்ரெஷராகவே இருந்துட்டு இருக்கும். ஸோ நல்ல விட நான் லக்கி, அப்பா 30 நாள் முடிஞ்சது அப்படின்றது. ஓகே, கமிங் டு தி டைரக்டர் ஈரம் படத்தோட டைரக்டர் அறிவழகன் சாரோட அசிஸ்டன்ட் அண்ட் அங்கேருந்து அவரோட ஜேர்னியோட அசோசியேட் ரைட்டிங் டீம்ல எல்லாம் இருந்து இன்னைக்கு வந்து ஒரு ரைட்டர் அண்ட் டைரக்டர் ஆஃப் சரண்டர் மூவி, எஸ்பெஷலி அறம் கூற்றாகும். இந்த ஒரு வார்த்தையே சம்திங் விச் இஸ் புல்லிங் மீ. லைக் ஒரு பர்சன் மேலே ஒரு ஓகே இந்த மனுஷன் ஒரு சென்சிபிளான இயக்குனராக வருவார்னு ஒரு ஃபீல் ஆகும் இல்லையா, அந்த ஃபீல் அந்த டைட்டிலே வந்தது. அதுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் ஜேர்னி ஆஃப் டிரெக்டர் அது. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே ஷார்ட் ஃபிலிம் இல்லை இன்னைக்கு இன்ஸ்டா ஃபிலிம் அப்படிலாம் எடுத்துலாம் டைரக்டா வராங்க. பட் யூ வேர் இன் டு த ப்ரோக்ரஸ் இருக்கு இல்லையா, யூ வாண்ட் டு நோ த ஜேர்னி ஆஃப் அஃப்கோர்ஸ் கௌதம் தெரியணும், கௌதம் கணபதியோட ஃபுல் ஜேர்னி தெரியணும். வேற எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? ஆக்சுவலாக நான் வந்து பேசிக்கலி ஐடி பேக்ரவுண்டில் நான் இங்கே இல்லை, நான் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு பாயிண்டில் வந்து சரி லைஃப் இப்படியே போயிட்டு இருக்கேன், நம்ம ஏதாவது பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு சினிமா நமக்கு ஒரு டிரைவ் ஒன்று இருக்குது. ஸோ அப்புறமேட்டு அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி வந்தாச்சுங்க. ஹார்ட் பீட்னு ஒரு சீரீஸ் சீசன் 2, அதுக்கான ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. போகிற இடத்துலலாம் நிறைய ஷேர்ஸ் பார்க்க முடியுது இன்ஸ்டாகிராமில். அண்ட் கெட்டிங் இன்டு தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அஸ் அ பிகினர். இப்போ தர்ஷன்ட்டு அது ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் படம் கார்டு டைம்லேயே கேட்டேன். ஃபார் யூ இட் இஸ் அந்த ப்ரோக்ரஸ் எப்படி இருக்குது? ஏன்னா இப்போ போஸ்ட் கோவிட்லாம் தாண்டி இப்போ ரீசெண்டாக அந்த டிஜிட்டல் பூம் ஆனதுக்கப்புறம் வேற ஒன்று இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்குது? ஹவு டு சர்வைவ் இன் த இண்டஸ்ட்ரி, அது என்டரிங் இன் டு த இண்டஸ்ட்ரி, அதை சொல்லுங்கள்.
ஆக்சுவலி இண்டஸ்ட்ரியில என்ட்ரி ஆகிறதே எனக்கு ரொம்ப பயமா தான் இருந்துச்சு. ஆக்சுவலி விகடன் ப்ரொடக்ஷன்ல தான் ஒரு சீரீஸ் பண்ணியிருந்தேன் நான் சன் டிவியில. அது ஸ்டார்டிங்ல, அதாவது இந்த நான் வந்த புதுசுல இந்த கொரோனா பீரியட்ல, அந்த டைம்ல நமக்கு எதுவுமே பண்ண தெரியாது. அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ரி ஆகிறேன். கரெக்டா கொரோனா பீரியட்ல வர என்ட்ரி ஆயிட்டா ஒண்ணுமே புரியல. எங்க போய் யார்கிட்ட போய் ஆப்பர்ச்சுனிட்டி கேட்கறது, அந்த மாதிரி ஒண்ணுமே தெரியல. ஸோ சில கேஸ்டிங் பர்சன்ஸ் கிட்ட போனேன், சில ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு அப்ரோச் பண்ணேன். அப்படி பண்ணி தான் விகடன்ல ஸ்டார்ட் பண்ணி தான் அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு என்னோட ஜேர்னி. ஓகே. ஸோ அப்படி ஜேர்னி ஸ்டார்ட் ஆகி நான் மூவிஸ் பண்ணிட்டு இருந்தேன். வெப் சீரிஸ் இந்த ஹார்ட் பீட்க்கு பிஃபோர் நான் மூவி பண்ணிட்டு இருந்தேன். பட் எனக்கு அவ்வளோ பெருசா இப்போ நம்ம எடுத்த உடனே ஒரு ஓப்பனிங் கிடைக்குமானா எல்லாருக்குமே அப்படி கிடைச்சிடாது. எனக்கு கிடைச்ச ஓப்பனிங், இந்த ஹார்ட் பீட் ஓப்பனிங்கே வந்து பல வருடத்துக்கு அப்புறம் தான் எனக்கு கிடைச்சது. இப்போ ஒரு 2020-19 அந்த டைம்ல நம்ம ஆரம்பிச்சிருப்போம் அப்படின்னா, எனக்கு அது ஓப்பனிங் கிடைச்சதே வந்து ஒரு 2024 அப்பதான். 5 years ஆயிடுச்சு. It took 5 years. ஆமா, it took 5 years to like struggle and I did so much of auditions and yeah, many rejections. After many rejections only I got this. Okay. Phase, yeah. இப்போ எனக்கு லால் சாரோட கேரக்டர் பார்க்குறப்போ, கேரக்டரிஷன் என்ன ரிட்டையர் ஆக போகிற ஒருத்தர் இப்போ டிஎன்ஏ படம் வந்துச்சு இல்லையா, அதர்வா படம். அதர்வா படத்தில் நம்ம இவரோட பாலசக்திவேல் சாரோட ரோல் வந்து சொல்லும் போதே இன்ட்ரொடக்ஷனே அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு டேரக்டாக லேயர் கனெக்ட் பார்க்குறப்போ இவருக்கும் அதே ஒரு விஷயம் இருக்கு. ஒரு ரிட்டையர் ஆக போகிறவருக்குள்ள ஒரு சீனியாரிட்டியும் அண்ட் பிகினரா வர ஒரு யங் கான்ஸ்டபிளுக்கு இருக்கிற அந்த ஈகோ கிளாஸ் இருக்கு இல்லையா, தட் ரோல் பிளேவை எப்படி டிஃபைன் பண்ணீங்க? டிசைன் பண்ண ப்ராசஸ் எப்படின்னா, இது வந்து லால் சார் வந்து ஆல்மோஸ்ட் லைக் இஸ் கோயிங் டு ரிட்டையர்ட் இன் 6 months. அவருக்குன்னு ஒரு பெரிய டிராவல் இருக்கும். அவர் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. அதனால அவருக்கு உண்டான அந்த பெயின், அதனால அந்த பிட்ரேயல், இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே அவர் கற்றுட்டு வந்திருப்பார். பட் என்றைக்குமே அவர் சேஞ்ச் அவர் ஆகிருக்க மாட்டார். அந்த இடத்துல ஒரு கேரக்டர் ஒருத்தர் வரார், புகழேந்தி வரார். இவங்க 2 பேருக்குள்ள ஒரு டிஸ்கஷன் இருக்கும்ல. இப்போ நீங்கள் உங்களுக்கு வெல்விஷராக ஒரு பையனா யாரோ பார்க்குறீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? அப்போ வந்து அவரோட ஸ்டேட்மெண்ட் என்ன மாதிரி நீ இருக்காதேங்கிறத, உனக்கு இந்த வேர்ல்டில் நீ சர்வை பண்ணணும்னா, ட்ரெய்லரில் அந்த டைலாக் வச்சுருக்கோம், இங்கே வாழணுன்னா உனக்கு நியாயம் தர்மம் எல்லாம் தாண்டி உனக்கு சூது தெரிஞ்சிருக்கும். இட்ஸ் அ காம்படிட்டிவ் வேர்ல்டு. இங்கே வந்து அது ரைட் ஆயிடுச்சு. இப்போ இன்னொருத்தவங்களை தாண்டி போகிறது ஸ்மார்ட்டான விஷயம் ஆயிடுச்சு. சமுத்திரக்கணி ஒரு ஸ்டேஜ்ல சொல்லியிருப்பாரு, இப்போ நல்லவனா இருந்தாலும் பூமர் ஆக்கிடுறாங்க. எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரி அவரோட லைஃப்ல ஒரு கன்விக்ஷன் இருக்கும்ல, நான் இப்படிதான் அப்படின்னு. பட் ஆனால் எண்டில் வந்து என்னைக்குமே அறந்தான் வந்து அதுதான் ஜெயிக்கும். பட் ஹூ ரெப்ரசன்ட்ங்கிறது ஆயிரும். ஓகே. அப்போதான் வல்லவன்கிற ஒரு டேர்ம் வருதுன்னு வச்சுங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள ஒரு அந்த டைலமாஸ், அந்த டைனமிக்ஸ் தான் நீங்கள் பார்க்குறது. இவருக்கும் வரும் இந்த கேரக்டர் அந்த கேரக்டர் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபைனலாக இதெல்லாம் தாண்டி கிடைச்சது அதெல்லாமே எல்லா படத்துலையும் வர்றது தான். தொலைஞ்சது கிடைக்கிறது இதெல்லாமே. இதை தாண்டி இன்னொன்று ஒரு மெட்டீரியல் ஒன்று இருக்குல்ல, நம்ம கவனிக்காத ஒன்று கிடைக்கும் அந்த படத்தில். குட் வில் கெட் பெட்டர் அப்படிங்கிறது தான் நம்ம சின்ன வயசில் படித்த நான் டீட்டெயிலில் படித்த படம். நல்லது செஞ்சால் நல்லது நடக்குங்கிறது. அந்த நான் டீட்டெயில் படித்த அந்த லைன்னா குட் வில் கெட் பெட்டருங்கிறது அண்டர்லைன், நல்லவனுக்கு நல்லது நடக்கும் அந்த மாதிரி வரும். அது முன்னாடி அதுக்கு மேலே எல்லாம் அந்த டாப் லேயர்ஸ்லாம் அது வரும். எண்ணம் போல் வாழ்க்கை அது மாதிரி நிறைய நம்ம ஆட்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. தீதும் நன்றும் பிறர் தரவாரா. ஸோ இதோட வேர்ஷன் தான். காஸ்டிங் பார்த்தீங்கன்னா 2 பேருமே பிகினர்ஸ். 2 பேரையுமே சூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்ன? எஸ்பெஷலி பாடினி அண்ட் தர்ஷன், என்ன காரணத்துக்காக உங்க 2 பேரும் சூஸ் பண்ணி? இல்லை, நான் இது வந்து நம்ம எழுதியில ஒருத்தரை வச்சு எழுதியிருப்போம். பட் ஆனால் அது அஸ் அ டெபியூட்டன் டைரக்டர் எனக்கு அந்த டிஃபிகல்ட்டிஸ் சேலஞ்சஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அப்படிங்கிறது நம்ம அடுத்த வெர்ஷன் பண்ணையில் இந்த நம்ம தர்ஷனோட நேமும் சரி, தர்ஷனை கூப்பிட்டு தர்ஷன் ஓகே அவரை பார்ப்போம். எனக்கு அவரை கூப்பிட்டு பேசுகிற முடிக்க எனக்கு அந்த கிளாரிட்டி இல்லை. ஸோ ஒன்ஸ் நம்ம கூப்பிட்டு ஒரு மார்னிங் உட்காந்து அந்த கதையை நரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இவர் அதை ரிசீவ் பண்ணுற மூடெல்லாம் சரி, இவர் கரெக்டாக இருப்பார். இவர் ஃபிசிக்கலாகவும் சரி, அந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது, அந்த போலீஸ்க்கு உண்டான ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி சரி ரைட் அப்படிங்கல அடுத்தது இவர் எமோஷ்னலாக எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோங்கிறது தான் அந்த ட்ரைனிங்லாம் வந்துச்சு. ஸோ இவர் அதெல்லாம் கொண்டாந்து பண்ணி முடிச்சப்பறம் ஃபைனலி நீங்கள் படமாக பார்க்கல 10 out of 10 நான் சொல்கிறேன், ஆனஸ்ட்டாக சொல்கிறேன். எல்லாருமே வந்து இது வந்து ஒரு புதுசு அப்படின்னு சொல்கிறேன். பட் ரெகுலராக நீங்களே சாக்லேட் பாயை தாண்டி இன்னொரு ஒரு டைனமிக்ஸ் கொண்டாடுறேன். அதுதான் அந்த டைனமிக்ஸ் நான் அதில் தான் மென்ஷன் பண்ணி சொன்னேன். அது பிரேக் பண்ண படம் தான் நாடு. ஸோ அந்த இமேஜ் ஒன்று இருக்கு இல்லையா, நம்ம ஆஃப் ஸ்க்ரீன் ஒன்று பார்க்குறோம்ல, தட் ஹி broke into that. ஆமாம், இதுலேயுமே he did very well. அண்ட் தென் பாடினி குமார் வந்து இவங்க கதையில் இது ஆக்சுவலாக ஒரு 5 days நடக்கிற ஒரு ஸ்கிரிப்ட். அதனால பாட்டு கிடையாது படத்தில், இந்த ரொமான்டிக் ட்ராக்லாம் கிடையாது. ஒரு விஷயம் தேடுறாங்க, அதில் தேடி இதில் இவங்க வந்து ஒரு ட்ராப்டான ஒரு கேர்ள், இந்த பிரச்சனையில் இவங்க ட்ராப்டான கேர்ள் அவங்க காப்பாற்றி வர போகிறது தான். பட் இவங்களுக்குள்ள ஒரு ஏஸ்தட்டிக்காக ஒரு லிங்க் ஒன்று வரும். அதுதான் படம் முடியறதா இருக்கும் வச்சுக்கோங்க.
இப்போ இந்த டெபியூட்டண்ட்டாக வரும்போது அந்த ஓப்பனிங் ஒன்று இருக்குது, ஆனால் அதுக்கப்புறம் சஸ்டெயின் ஆகி அடுத்தடுத்த ஸ்டெப்பு ஏறி வைக்கிறது இல்லை. அது எவ்வளோ பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் தாண்டி சினிமாவில் போய் ஹோல்ட் பண்ணுறது இருக்குல்ல. ஆல்ரெடி வெரி ரியாலிட்டி ஷோவில் ஒரு ஃபேம் இருக்குது, பட் ஆனால் அது சினிமாவை கண்டக்ட் பண்ணுற ப்ராசஸில் நிறைய பேர் வந்து ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் அந்த தவறை விட்டுருக்காங்க அது அந்த அந்த லிஸ்ட்டில். பட் அதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு உழைக்கிறது இருக்குல்ல, அந்த ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். இல்லை அதான் நீங்கள் சொன்ன மாதிரி அது அந்த ப்ராசஸ் தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட்டாக ஒரு படம் எப்படியாவது லக்லையோ ஏதாவது ஒன்றில் அமைஞ்சிடலாம், அடுத்தடுத்து வர படங்களை வச்சு தான் உங்களை ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க கேரக்டர். அண்ட் அது முக்கியமாக லக்குன்ற ஒரு விஷயம் ஒன்று அமையணும். நீங்கள் கரெக்டான டைமில் கரெக்டான ஸ்கிரிப்ட் உங்கள்கிட்ட வந்து மாட்டணும், கரெக்டான ப்ரொடக்ஷன் மாட்டேன். ஏன்னா நீங்கள் என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் சம்டைம் ப்ரொடக்ஷன் பாதியில் என்னன்றோம், படம் வெளில வராது. இப்போ நாங்கள் இருக்கிற கண்டிஷனில் அதை ஃபைட் பண்ண முடியாது, பெரிய ப்ரொடக்ஷனுக்கு போக முடியும். இது லக்குன்றதை தாண்டி இதை டைம்னு எடுத்துக்கலாமா, அந்த ப்ராப்பரான டைமில்? ஏன்னா இந்த சூப்பர் ஸ்டாரே சொல்லுவார், இதெல்லாம் நேரம் காலம் தான் எல்லாம் பதில் சொல்லுவார். அந்த காலத்தை தான் நான் லக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா சில சப்ஜெக்ட் சில டைம் தான் சில பேர்கிட்ட வரும், அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்க தெரியணும் நமக்கு. ஓகே, அண்ட் அதை தாண்டி ஒரு புரிதல் ஒன்று இருக்கணும். இந்த சப்ஜெக்ட் ஒர்க் அவுட் ஆகும், இந்த சப்ஜெக்ட் ஒர்க் அவுட் ஆகும், அந்த ஒரு புரிதல் இருந்தாலே பேசிக்காக ப்ரோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த உங்களுக்கான வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல அது ஒரு விஷயம் ஒன்று நடக்கும். அது வரைக்கும் நம்ம வேலை பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா அதே மாதிரி தான் எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ நான் மட்டும்தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், அதால இது போதும் அப்படின்னு நினைச்சிட்டேன்னா அங்கேயே அவுட் ஆயிடுவோன்னு தான் என்னோட இது. ஸோ நமக்கு கொடுத்த வேலையை நம்ம கோல் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு வந்தால் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று அமையும். ஸோ அதை வச்சு பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக போயிடலாம். முனிஷ்காந்த் அவர்களும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் இந்த படத்தில். ஸோ அவரோட ஒர்க் பண்ணுறப்போ அந்த மனுஷனோட ரியல் லைஃப் ஸ்டோரிலாம் கேட்டால் அப்படி அவர் மேலே ஒரு இல்லை, எனக்கு ரொம்ப கடைசி நாள் ஷூட் ஒரே ஒரு நாள் தான் எனக்கும் அவருக்கு காம்பினேஷன் முடிச்சுட்டு நான் ஐயோ முனிஷ்காந்த் சார் அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். அவர் வந்து தர்ஷன் எல்லாம் ஓகே சூப்பராக ஒர்க் பண்ணணும், அடுத்தடுத்த படங்கள்ல எங்க நான் ரெஃபர் பண்ணுவோம் அப்படின்னு. உங்களை நான் ரெஃபர் பண்ணுமா சார், நீங்க தான் என்ன ரெஃபர் பண்ணுவோம் அப்படி. அவ்வளவு டவுன் டு எர்த்தா இருக்கிறா, அவ்வளவு ரசிச்சு பண்ணிட்டு இருக்காரு. யார பெரிய ஹீரோ சின்ன ஹீரோ அப்படி இல்லை. ஸோ அவருக்கான ரெஸ்பெக்டை இந்த இவ்வளவு படங்கள் பண்ணியும் கொடுத்துட்டு இருக்காரு. அதான் எனக்கு பெரிய ஆச்சரியம். இந்த எஜுகேஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் சொல்லும் போது சாய் பல்லவி, ஐஸ்வர்யா லட்சுமி, தேர் ஆல் டாக்டர்ஸ். அந்த ப்ரொஃபஷனை விட்டுட்டோன்னா ஸ்டில் ஐஸ்வர்யா வந்து பர்சூயிங் மெடிசன், அது வேலை பார்த்துட்டே தான் இருக்காங்க. பட் வென் கம்ஸ் இன் யுவர் லைஃப் கம்ப்ளீட்டாக ஆர்ட் ஃபார்ம் தான் இல்லை இந்த again into டாக்டரா போய் ஒர்க் பண்ண மாட்டேன், அந்த பிளான் ஏதாவது வச்சிருக்கீங்களா? வாட் இஸ் இட்? இல்ல ஆர்ட் ஃபார்ம் அப்படின்றத தாண்டி எனக்கு நான் ஃபர்ஸ்ட் படிக்கணும்னு நினைச்சது விஸ்காம் தான் படிக்கணும்னு நினைச்சேன். என் வீட்டில தான் வந்து நீ மெடிசன் படி அப்படின்னு சொல்லி இதை கொண்டு போய் படிக்க வச்சாங்க. எப்படி இருந்திருக்கோம் பாருங்க, எனக்கு அவ்வளோ படிக்கணும், டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், சீட்டு கிடைக்கல விஸ்காம் வந்தேன், அப்படி கேள்விப்பட்டிருக்கேன். விஸ்காம் படிக்கணும்னு ஆசைப்பட்டு இவ்வளோ பெரிய மாத்திரன்ற மாதிரி அவ்வளோ பெரிய வம்சம் வேர்க்குதுங்க எனக்கு நீங்க சொன்ன பதில் வேர்க்குது. இல்ல சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா ஒரு எங்க அப்பா வந்து மிலிட்டரிக்கு அப்புறம் சென்னைக்கு வந்ததே ஒரு நடிக்கணும்னு நினைச்சுதான் வந்தாங்க. சோ அவரோட ஆசை வந்து நிறைய இடத்துல நிறைவேறல. என்னங்க இது பண்பட்டர் ஜாம் ஹீரோயின் பவ்யா சார் கேட்டா, பவ்யா திரிகா அவங்க கேட்டா அப்படிதான். அவங்க அப்பா கமிஷனர், ஆக்சுவலி ஹி இஸ் கமிஷனர் ஆஃப் சென்னை சம்திங். அவங்க அப்பாவும் ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாராம், முடியல. இப்போ பொண்ணு ஆக்டர் ஆயிட்டாங்க. உங்க அப்பா மிலிட்டரியில இருந்து வந்து ஆக்டர் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டாங்க. ஆக்டர் ஆக முடியல. அப்போ வெற்றிமாறன் சார் அந்த டைம்ல தான் எங்க அப்பாவும் வரணும். ஸோ வந்து முடியலன்னும் போது அதுக்கப்புறம் நான் வந்து கொரோனா பீரியட்ல தான் இதான் சாக்கு, நான் வந்து ஏதாவது விரதம் இருந்தாவது ஏதாவது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுல போராடி வந்துட்டு எனக்கு இதான் வேணும்னும் போது எங்க அப்பா தான் சப்போர்ட் பண்ணாங்க. சரி ஓகே. ஆனா அப்ப நிறைய சொன்னார், நிறைய விஷயம் உட்கார வச்சு ஒரு வாரம் ஃபுல்லா உட்காந்து என் மண்டைய இது பண்ணி இப்படிதான் இருக்கும் அது ஒன்று இப்படின்னு சொல்லி அது ஒரு போல்ட்னஸை கொண்டு வரதுன்னு இருக்கும் இல்லையா. ஒரு துறை விட்டு இன்னொரு துறையில போறப்ப மேல இருந்து கீழே இறக்குன மாதிரி. ஆங்கரிங் ஆப்ஷனை சூஸ் பண்ணிடாதீங்க, அந்த ஃபார்முலாலாம் அப்படியே ப்ராப்பரா வருது, அதையும் சேர்த்து எடுத்துருவாங்க. டாக்டர் ஆக்டரே போதும். ஓகே, சூப்பர். என்டையர் டீமுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். 91 ஆண்டுகள் 5 தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற SVS கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு.